பிரைஸ்லாம் இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கேரக்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சில காரியங்கள் பிசாசு அப்படின்னு வேதம் சொல்லுது. இவைகளில் இந்த வேதத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சரி, இதில் போட்டிருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தான் ஓடி போவான். இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிசாசு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணி ஆண்டவர் என்ன செய்யணும், பிசாசை துரத்தணும். இப்படி தான் இது நம்மளுடைய இமேஜினேஷன். நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிசாசுக்கு என்ன செய், நீ எதிர்த்து நெல்லு, அப்பொழுது என்ன செய்வான், அவன் ஓடி போவான். ஒரு விலங்கு வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் ஒரு விலங்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்ய, நீ அதை ஏற்று நிற்பல, ஏற்று நில்லு. ஏற்றுனா ஓடி போகக்கூடிய ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா பிசாசு. அவனுக்கு ஒரு உயிர் இருக்குது, அவன் ஒரு ரியாக்ஷன் உனக்கு கொடுப்பான். அது தடைப்படணும், அவனுடைய கிரியைகள் எல்லையில் தடைப்படணும் அப்படின்னா நீ என்ன செஞ்சு தான் ஆகணும், பிசாசை எதிர்த்து தான் நின்று ஆகணும். சாஃப்டாக என்ன செய்யக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஐயோ இவனை எதிர்த்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமே, நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்காத. அவனுக்கு என்ன செய், அவனுக்கு எதிர்த்து நில்லு, அப்போது அவன் ஓடி போவான். ஏன் எதிர்த்து நிற்கணும்? வாசிக்கலாம். 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? சரி, இதில் போட்டிருக்கு நம்ம மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமா இருக்கிற. நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. கடவுளுடைய ஒரு ஆவி நமக்குள்ள இருக்குது. இந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாங்க. அதாவது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் கூட ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தேவன், வைராக்கியமாக நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன். ஏதாவது அவரை தீட்டுப்படுத்திட்டோம், அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஏதாவது நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அவரால் இங்கே இருக்க முடியாது. கோபம் எப்படி நமக்கு பிடிச்ச நம்ம ஒரு ஆள் மேலே அன்பாக வைராக்கியமாக இருக்கும் பொழுது அவங்க பண்ணுகிற ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு எப்படிலாம் கோபம் வருமோ, அதே போல் நம்ம பண்ணுகிற ஒரு சின்ன விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்காத சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட ஆண்டவருக்கு நம்ம மேலே கோபம் வருமா? ஏன் கோபம் வருமா? நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஏன் நம்ம முதல்ல பார்த்தோம், பிசாசை நீ எடுத்து நெல், அவனை துரத்து, அவனை உடனே எல்லையிலேருந்து துரத்து. ஏன் துரத்தணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் நினைச்சு அவனை துரத்து. ஓகே, இந்த பிசாசு கொண்டு வருகிற சின்ன விஷயங்கள் என்னென்ன வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே. ஓகே இதில் 1-2 போட்டிருக்கு, ஒரு 4 விஷயத்த போட்டிருக்கு. நம்ம பார்வையில் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது ஒரு சாதாரண விஷயம், இது ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடக்குது. அதாவது இதில் போட்டிருக்கு உங்களுக்குள்ள சண்டைகள் எதனால் வருது, கோபங்கள் எதனால் வருது. இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர், நம்மகிட்ட இருக்கிற கேரக்டரில் இது ஒரு கேரக்டர். நமக்குள்ளே இருக்கிற கோபம், நமக்குள்ளே இருக்கிற எரிச்சல், நம்ம ஒரு கோபத்தில் என்ன செஞ்சிட்டோம், ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோம், ஒரு கொலை பண்ணிட்டோம், அதில் அப்படி தான் போட்டிருக்கு. அடுத்து போட்டிருக்கு இச்சிக்கிறது. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசைப்படுகிற ஒரு பொருள் நம்மகிட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறது குத்தமா? இதுதான் நம்ம கேட்குற கொஸ்டின். ஆனால் இதெல்லாம் தவறு அப்படின்னா இதில் போட்டிருக்கு, நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தொன்று போட்டிருக்கு பொறாமை அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டரில் ஒன்று, நமக்கு ஒன்று வேணும், நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, என்னையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் ஒரு கேரக்டர் தானே, இது ஒரு குணாதிசயம் தானே, நம்ம கூட இருக்கிற ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது கேரக்டர் கிடையாது, இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம் கிடையாது, இது பிசாசு. இப்போ நம்ம வாசிச்ச அந்த லிஸ்ட்டு, சண்டை, பொறாமை, கொலை செய்கிறது, நீச்சிக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ரூட்டாக இருக்கான். என்னது அது அப்படின்னா, நம்ம சரீரத்துக்குள்ளே போர் செய்கிற இச்சை. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு கேரக்டர் கிடையாது, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம கூட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அது என்ன செய்யுமா, நம்ம கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. தொடர்ச்சி வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். ஓகே, இதில் போட்டிருக்கு உங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கு, உங்களுக்குள்ள விரோதங்கள் இருக்கு, உங்களுக்குள்ள இச்சை இருக்குது, ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கு. அந்த பொருள் வேணும் அப்படின்னா அது வேணும், இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இல்லைன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே வரைக்கும் போகுது, கொலை செய்கிற வரைக்கும் போகிறீங்க. அடுத்து பொறாமை, இப்படிலாம் போட்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம நினைக்கிறது பொறாமைலாம் வாசிக்கும், நம்ம இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேரக்டர் கிடையாது, இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பிசாசு இருக்குது, ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. நீ நினைக்காத அது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்காத, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உன் கூட போராடிக்கிட்டே இருக்குது. இது ஒன்று ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப் வரைக்கும் உன்னை கொண்டு போகும். அதனால தான் சண்டை, விரோதங்கள், பொறாமைகள் அப்படின்னு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து கொலை செய்கிற வரைக்கும் போட்டிருக்கு. சின்ன பொறாமை உன்னைய என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும், அது அடுத்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்கும், இழுத்து உன்னை கொண்டு போகும். நீ என்ன செஞ்சுட்டே இருக்க, அதை கூட போராடிக்கிட்டே இருக்குல்ல, நீ அதை அலோவ் பண்ண, நீ விட்டு கொடுத்த, சரின்ட்டு போய்கிட்டே இருந்த அப்படின்னா இது உன் கேரக்டர் தானே அப்படின்னு நீ சரி நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா இது ஒன்று அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், கொண்டு போய்கிட்டே இருக்கும். இப்படி கொண்டு போய் என்ன செய்யும் அப்படின்னா அது ஒன்று தேவனை விட்டு என்ன செஞ்சிடும், உடனே தூரப்படுத்திடும். அதனால என்ன செய்ய, அது கூட யுத்தம் பண்ணு, எதிர்த்து நெல்லு. இதுக்கு ஆண்டவருடைய சப்போர்ட் வேணும். ஆண்டவர் தான் இந்த பிசாசை துரத்தணும், ஆண்டவர் தான் இந்த பொறாமை எடுத்து போடணும். நான் கொலை செய்ய போகிறேன், அதனால் ஆண்டவர் தான் தடுக்கணும். இது எப்படி நம்ம கேட்குற கொஷினே வித்தியாசமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பொருள் கையில் ஒரு பொருள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த பொருள் என் கையிலேருந்து யாராவது எடுத்து போடுங்க அப்படின்னு போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? நம்ம தான் என்ன செய்யணும், அதை எடுத்து போடுறோம். அதில் அப்படி வாசிக்கிறோம். நமக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குது, நமக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. இதை எடுத்து போடுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதான். அப்படிதான் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் என்ன செய்வானா, உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம தான் என்ன செய்யணுமா, எடுத்து போடணும். நமக்கு ஒரு கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இந்த பொருள் மேலே எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என் கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிட்டே இருப்பியா? சொல்ல மாட்டேல. என்ன செய்வேன், கையில் வச்சுக்க பொருள் பிடிக்கலன்னா துருதிக்கு போடுவேன். இது பிடிக்கல அப்படின்னா அங்கிருந்து என்ன செய்வேன், வேற இடத்துக்கு போவேன். இதை மாத்திரம் நீ மாற்றிக்கிறீல்ல. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காத அநேக குணாதிசயங்கள் ஒன்று இருக்கு, அதுக்கு மாத்திரம் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிற. அது ஒரு பிசாசு, அது ஒரு ஸ்பிரிட், அது உங்க கூட என்ன செஞ்சுட்டே இருக்கு, யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ தான் என்ன செய்யணும், அதை எடுத்து வெளியே போடணும், எதிர்த்து நிற்கணும். அது உள்ள வரக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன போயிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க நம்மளை விட்டு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர், சின்ன விஷயம் தானே அப்படி நம்ம நினைச்சு அலோவ் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர், இது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் ஆண்டவரை நம்ம விட்டு என்ன செய்யணுமா, தூரப்படுத்துகிறோம். அப்படி தூரப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் தூரமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டவர் கிட்டத்தில் வரணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணுமா, இந்த கேரக்டர் எல்லாம் துரத்துனதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணுமா, தேவனிடத்தில் சேருங்கள். நம்ம தான் என்ன செய்யணுமா, ஸ்டெப் எடுத்து வைக்கணுமா. நம்ம தான் தேவனிடத்தில் சேர்றதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எனக்கு நீங்கள் நான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசுங்க. இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சுட்டு கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை விட்டால் 1000 பேர் ஆண்டவருக்கு இருக்கிறான், ஆனால் நமக்கு ஆண்டவர் விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தான் என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல போகணும். இது 2 கேரக்டர்லாம் வேண்டாம், நான் இது ஏதோ நிப்பாட்டுறேன், எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்து என்ன நடக்கும், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சரி, இப்போ அதில் போட்டிருக்கு நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்து என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்ன செய்வாங்க, அடுத்த ஸ்டெப் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாங்களா, நம்ம இடத்துல சேருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. இந்த பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னா இதில் ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க, அதையும் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்துக்கு போயிடலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சரி, இதில் போட்டிருக்கு தகாத விதமாய் நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதுனால நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறீங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் உன்னை இச்சிக்கிற, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிற, அது வந்து தான் ஆகணும் அப்படின்னு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கிற, நீ விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிற, அதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதை அப்படி கொஞ்சம் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்டருந்து ஹெல்ப் கிடைக்கணும், நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்,
தகுந்த விதமாக என்ன செய்யணுமா, விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யணுமா, விண்ணப்பம் பண்ணணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிற ஒரு இடம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும். இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, ஜீசஸ் அற்புதம் பண்ணி ஒரு இடமா வந்துட்டு இருக்கிற போது ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, எனக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அவங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது உங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் கொடுக்குற ரிப்ளை தான் அந்த வசனம். வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஓகே, இவங்க உங்களால கூடுமான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவங்க சொல்றாங்க கூடும், ஆமா உங்களால முடியும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாங்க, ஆமா என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்றாங்க. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். சொல்றாங்க, ஆமா எனக்கு கொடுக்க முடியும், கரெக்ட் தான். ஆனா பிதா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம, பிதா சொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், எதையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படி இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல தேவனால் எல்லாம் முடியும்ல, தேவனால் எல்லாம் கூடும்ல, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவரால் எல்லாம் முடியும், எல்லாம் கூடும். ஆனால் ஆண்டவரே நினச்சாலும் ஜீசஸே நினச்சாலும் என்ன செய்ய முடியாதான், அதை நம்ம கேட்குற எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்க முடியாதான். அதுக்கு யார் அப்ரூவ் பண்ணணுமா, பிதா அப்ரூவ் பண்ணணுமா. பிதா அப்ரூவ் பண்ணாதான் என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். எதை யாருக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் இப்படின்னு பிதா வந்து என்ன செய்வாங்களாம், அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கேட்கக்கூடாதா, நம்ம கேட்குறதே தவறு தானா, நம்ம கேட்ட ஒன்றும் கிடைக்காதா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனம். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஓகே, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏரோது ராஜா என்ன செய்றார் அப்படின்னா, ஆண்டவருடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களை கொலை பண்றாரு. அப்படி கொலை பண்ணும்போது முதலாவது அவர் யாக்கோபை என்ன செய்றாரு, கொலை பண்றாரு. யாக்கோபை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அது ஜனங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்குது, ஜனங்கள் இதை விரும்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றாரு, பேதுரை கொண்டு வந்து பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த பேதுரை ஜெயில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி யாக்கோபை கொண்டோமோ அதே மாதிரி இப்போ யாரை கொள்ளலாம், இந்த பேதுருவை கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி பேதுருக்குள்ள நினைக்கும் போது மட்டும் யார் வர்றா, ஆண்டவருடைய தூதன் உள்ள வந்து அவரை விலாவில் தட்டி அவர் என்ன செய்யறாராம், காப்பாற்றுறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க, வாசிக்கலாம். 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சரி, இது ஒரு விஷயம் போட்டிருக்கு, ஊக்கத்தோட என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோட ஜெபம் பண்ணதுனால அந்த ஜெபத்தினுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, தூதர்களை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்றாங்க, காப்பாற்றுறாங்க. 2 பேரும் ஆண்டோடைய தூதர்கள் தான், 2 பேரும் ஆண்டோடைய ஊழியக்காரங்க தான். ஒருத்தர் அதே டெத்து, ஒருத்தர் இறந்து போகிறாரு, இன்னொருத்தர் காப்பாற்றப்படுகிறாரு. அப்போ இங்கே 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சபையார் என்ன செய்கிறாங்க, ஊக்கமாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாயை திறந்து கேட்கக்கூடாதா, கேட்குறத நிப்பாட்டிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி செய்யக்கூடாது. நம்ம கேட்கணும், கேட்க வேண்டியது நம்ம கடமை. அப்படி தான் போட்டிருக்குது. நம்ம ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணு, கேளு கொடுக்கப்படும், தட்டு திறக்கப்படும், இப்படிலாம் போட்டிருக்கு. நம்ம கேட்கணும், கரெக்டு தான். ஆனால் நம்ம கேட்குற பொருள், கேட்குற காரியம் பிதாவுக்கு சித்தமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்களாம், அலோவ் பண்ணுவாங்க. பிதாவுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம அதான் பார்க்குறோம், 2 பேரும் ஆண்டோடைய ஊழியக்காரங்க தான். ஒரு ஆள் மரணத்தை சம்பவிக்கிறாரு, அதே இது அடுத்த ஆள் அடிச்சுறாங்க, ஆண்டவர் காப்பாற்றுறாங்க. அவர் பாட்டுக்கு அடுத்த கட்ட ஊழியத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டார், நகர்ந்து போயிட்டார். பேதுரு ஒருத்தருடைய ஊழியம் அப்படியே ஸ்டாப் ஆகும், இறந்துட்டார்ல, ஸ்டாப் ஆயிரு. இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறாங்க. இதுதான் சிலருக்கு ஆண்டவர் செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க, சிலருக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. சில ஜெபத்துக்கு 2 பேரும் ஆண்டவர் கூட இருந்தவங்க தான், யாக்கோபும் கூட இருந்தவங்க தான். 3 பேரை கூட்டிட்டு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் வாசிக்கிறோம். இங்கே யாக்கோபை கொலை பண்ணுறாங்க.
இங்கே பேதுரு மட்டும் காப்பாற்றுறாங்க. பட்சபாதம் நடக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பிதா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது, யாருக்கு அலோவ் பண்ணணும் யாருக்கு அலோவ் பண்ணக்கூடாது, யார் அடுத்த கட்ட ஊழியத்தை நோக்கி நகரலாம், யார் அடுத்த கட்ட நோக்கி நகர வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அது ஆண்டவர் விருப்பம். இதை நம்ம என்ன செஞ்சுக்கணுமா, இதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். அக்செப்ட் பண்ணிக்கொள்றது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆமாம் ஒத்துக்கிறேன், நான் ஆண்டருடைய சஜஷனை ஆண்டருடைய டிசிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமா வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் மறுபடியும் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓகே, இதில் போட்டிருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம உண்மையிலே ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோமா, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். ஓஹோ, ஆண்டவர் ரிப்ளை பண்ணலை, ஆண்டவர் தான் நமக்கு ஃபேவராக பதில் கொடுக்கலையே, நம்ம ஏன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போவோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது, ஆண்டவர் டிசிஷன் மேலே நம்பிக்கையாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஆண்டவர் மேலே விரோதம் கோபத்தில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம கேட்டதை அவர் கொடுக்கல, நம்ம கேட்டதை கொடுக்கல நமக்கு கோபம் வரும்ல. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உண்மையிலே அக்செப்ட் பண்ணுற அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்வே, எனக்கு கீழ்ப்படிவே. முன்பு எப்படி நீ கீழ்ப்படிஞ்சியோ, உனக்கு தேவையானதை உனக்கு ஃபேவரானதை கொடுக்கும்பொழுது நீ எப்படி எனக்கு கீழ்ப்படிஞ்சியோ அப்படி கீழ்ப்படிவே. அடுத்து 8வது வசனம், அவன் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்கள். ரெண்டாவது விஷயத்தை பார்க்குறோம். என்ன செய்யணுமா, தேவனிடத்தில் சேரு. நீ அக்செப்ட் பண்ணுறங்கிற உண்மை இருந்தால் முதல் என்ன செய்வே, எனக்கு கீழ்ப்படிவே. முன்பு கீழ்ப்படிந்தது போல் கீழ்ப்படிவே. அடுத்து தேவனிடத்தில் சேருவே. நீ சேருவே. முன்னாடி நீ தானே வாலண்டியராக வந்துக்கிட்டு என்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு எனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என்னை துதிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருந்தல்ல, அதே மாதிரி எப்படி இருப்ப, நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்கலனாலும் நீ இப்படி இருப்ப. ஏன் இதெல்லாம் ஏன் செய்யணும், இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும், நமக்கு கேட்டதான் அவனுக்கு கொடுக்கலையே, நம்ம கேட்டதை கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஆனால் கீழ்ப்படிஞ்சிரு, நீ கேட்டதை நான் கொடுக்கலனாலும் நீ அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் நீ எப்படி தான் இருக்கணும், உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னா நீ எப்படி தான் இருக்கணும், எனக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும், நீ தான் என் இடத்துல சேரணும், அப்படி நீ சேர்ந்தாதான் நான் உன் இடத்துல சேருவேன். அப்படி ஏன் இதை செய்யணுமா, வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 14-15. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் உன் ஜீவன் எப்படிப்பட்டது, உன் ஜீவன் எப்படி இருக்கு, ஒரு புகையை போல இருக்கு. எப்படி ஒரு புகை அப்படி மறைஞ்சு போகுமோ அதே போல உன்னுடைய லைஃபே எப்படின்னா ஒரு செகண்ட் என்ன செஞ்சு போயிடும், தப்புன்னு மறைஞ்சு போயிடும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலே இருக்கிற பில்டிங் அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த 2-3 செகண்டில் நம்ம கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. இதுதான் உன் ஜீவன். இதான் என்ன சொல்கிறாங்க, இதுதான் உன்னுடைய ஜீவனுடைய டைப்பு. ஆண்டோடைய சித்தமானதை என்ன செய்ய முடியும், நீ உயிரோடு இருக்க முடியும். நீ உயிரோடு இருக்கிறத நீ அதே பெரிய கிஃப்ட் நினை. நீ உயிர் வாழுகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ பேர் உயிர் வாழல, உனக்கு உயிர் வாழ்வு கொடுத்துருக்கிறது யார் தான், நான் தான். ஆகையால உன் ஜீவனை நான் கருத்தில் வச்சிருக்கிறேன். அதனால நீ எப்படி இருந்தால் ஆகணும், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்ததா ஆகணும், எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், என்னை சேவிக்கும்படிக்கு என்ன சேரணும். நீ என்னிடத்து இப்படிலாம் சேர்ந்து வந்த அப்படின்னா நான் என்ன செய்வேன், உன்னிடத்துல சேருவேன். இதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஆண்டவர் வேணும், ஆண்டவர் தான் வேணும் அப்படின்னா என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் இடத்துல சேர்ந்தீங்க அப்படின்னா அவரும் என்ன செய்வார், உங்களிடத்துல சேருவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். தகப்பனை ஸ்தோத்திரம், அந்த நாளுக்காக நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்க்குற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம், எந்த மனப்பக்குவத்தில் இருந்தாலும் அவைகளை விட்டு திரும்ப தகப்பனை உதவி செய்யுங்க. தகப்பனே எனக்கு இதை செய்யலையே, எனக்கு இதை பண்ணலையே, நான் ஏன் அவரை சேவிக்கணும், நான் ஏன் இன்னும் கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு இருக்கணும், நான் இன்னும் தேடி போக மாட்டேன் அப்படி இருக்கிற அது ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதாக. தகப்பனே இப்பொழுதும் தகப்பனே ஆமேன். நன்றி அப்பா. ஏதோ கடமைக்குன்னு தகப்பனே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே ஆமேன். மனம் மாற உதவி செய்யுங்கப்பா, மனம் மாற உதவி செய்யுங்க. ஆண்டவரை விட்டா நமக்கு வாழ்வு கிடையாது. வேற தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கும் கிடையாது. ஆண்டவரிடத்துல தான் வாழ்வு. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய ஜீவனை கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். அந்த மரியாதையோடு தகப்பனே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. பொறுப்படுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே, ஆமேன்.